அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நமது ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் இருந்த பொழுது பேசின கடைசி வார்த்தைகள், கடைசி 6 வார்த்தைகள் இல்லை, கடைசி 7 வார்த்தைகள், 6 7 அப்படின்றத பார்க்கலாம். நற்செய்திகளில் அவர் பேசினதாக கூறப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் என்னவெனில், 1, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 2, இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். 3, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? 4, தாகமாயிருக்கிறேன். 5, முடிந்தது. 6, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். 7, இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஸோ இதில் முதல் வார்த்தை, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இங்கே நாம் இன்னும் கொஞ்சம் விவரமாக பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா இங்கே ஒரு கொஷின் இருக்குது. என்னன்னா, இயேசு கல்வனுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி அன்று கல்வனும் இயேசுவும் ஒன்றாக பரதேசில் இருந்தார்களா? ஏன்னா இயேசு சொல்கிறாரு, யோவான் 20:17 நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. அப்போ அன்றைக்கு அவர் மரித்த அன்று அவர் பரதேசில் இருந்தாரா அப்படின்னா அவர் பரதேசில் இல்லை என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி அவரே பரதேசில் இல்லாத பொழுது கல்வன் எப்படி பரதேசில் இருந்தான் அப்படின்றது கொஸ்டின் தானே. அப்படின்னா பரதேசு அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்கணும். நிறைய நேரங்களில் பரதேசு என்றால் பரலோகம் என்று நாம் பொருள் கொண்டிருக்கிறோம், அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பரதேசு என்பது பரலோகம் அல்ல. இந்த பரதேசு என்ற வார்த்தை பெர்ஷியன் லாங்குவேஜிலிருந்து டிரைவ் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை. இதுக்கு பாரடைஸ் அப்படின்றது மீனிங். இந்த பாரடைஸ் அப்படின்ற இதே வார்த்தை, இதே கிரீக் வார்த்தையை 2 Corinthians 12 chapter 4th verseலையும் ரெவலேஷன் 2nd chapter 7th verseல நம்ம வாசிக்க முடியும். இங்கே வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன தெளிவாக தெரியும்னா, இது சந்தோஷமும் சமாதானமும் நிலவுகின்ற ஒரு இடம், துன்பங்கள் இல்லாத ஒரு இடம், அதாவது ஏதேன் தோட்டத்தை போன்ற ஒரு இடம். இயேசுவோட ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படும் பொழுது அது சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த ஒரு காலமாக இருக்கும். அப்பொழுது துன்பங்கள் எதுவும் இருக்காது. என்னுடனே கூட நீ இன்று பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்வதாக நம்ம வாசிக்கிறோம். அப்போது அது நமக்கு ஒன்று தெரிந்து விட்டது, அன்று இயேசு பரதேசில் இல்லை, அதனால் கல்வனும் அன்று பரதேசில் இல்லை. இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு வசனம் இது. அப்போது அங்கே இயேசு சொல்லியிருக்கிறாரே, இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். லூக்கா 23:43 இதை குறித்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது, Verily I say unto thee, today shalt thou with me in paradise அப்படின்னு சொல்கிறதாக பார்க்குறோம். இந்த வசனத்தை லூக்கா அவர்கள் எழுதிய பொழுது கமா, ஃபுல் ஸ்டாப், ஸ்பேஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தான் எழுதப்பட்டது. நாளடைவில் தான் இந்த கமா, ஃபுல் ஸ்டாப்லாம் போட்டாங்க. அதை போடும் பொழுது அவங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த Verily I say unto thee அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நற்செய்தியில் பல இடங்களில் நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இதை ஆல்மோஸ்ட் 75 டைம்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ரெக்கார்ட் சொல்லுது. எல்லா இடங்களிலும் அவர் உபயோகப்படுத்துறது Verily I say unto thee அப்படின்றது தான். ஆனால் இது ஒரு ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸ் இந்த தீயோட முடியாது. இதை பழைய ஏற்பாடுகளையும் இதற்கான குறிப்புகள் உண்டு. இந்த ஃப்ரேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, Verily I say unto thee today. ஸோ இந்த டுடே வரைக்கும் இருப்பது தான் ஒரு ஃபுல் ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸ் பழைய ஏற்பாடுகள்லையும் பார்க்க முடியும். உதாரணமாக உபாகமம் 11:26 இன்னும் பல வசனங்களில் பார்க்க முடியும். ஸோ இந்த ஃப்ரேஸ் இங்கேயே முடியாது. இந்த ஃப்ரேஸ் ஃபுல் ஃப்ரேஸ்.
ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இந்த வசனங்கள் எல்லாம் பிரித்த பொழுது நற்செய்தியில் எல்லா இடங்களிலும் இங்கேவே இருந்ததனால், இந்த ஃப்ரேஸ் இதற்கு மேல் உபயோகப்படுத்தப்படாததினால் அவங்க கமா இங்கே போட்டாச்சு. அப்படி பார்க்கும் பொழுது மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், இன்று நீ என்னுடனே பரதேசில் இருப்பாய் அப்படின்ற மாதிரி மீனிங் ஆயிடுச்சு. ஆனால் இதோட சரியான ஃப்ரேஸ் படி கமா இங்கே வரக்கூடாது, கமா இங்கே வரணும். அப்படி பார்த்தோம்னா, இன்று உனக்கு நான் சொல்லுகிறேன், நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய், என் ராஜ்யத்தில் நீ கேட்டுக்கொண்டபடியே சந்தோஷமும் சமாதானமும் நிலவும் அந்த ராஜ்யத்திலே, அந்த பாரடைஸ் போன்று இருக்கக்கூடிய அந்த பீரியடில் நீ கண்டிப்பாக நினைத்து கொள்ளப்படுவாய் அப்படின்னு இயேசு அன்று தான் மரிப்பதற்கு முன்பதாக அன்று அவர் சொன்ன ப்ராமிஸ், இது ஒரு டைம் ஃப்ரேம் ப்ராமிஸ் அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாருன்றது தான் அதோட சரியான அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு சின்ன கமா அதை மாற்றி போட்டதனால் வந்த விளைவு மிகப்பெரியது. இரண்டாவது வார்த்தை, இயேசு தன்னுடைய தாயையும் சீஷனையும் நோக்கி அதோ உன் தாய், அதோ உன் மகன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இல்லையா? அவர் இன்னும் சில மணி நேரங்களில் மரிக்கப் போகிறார். அந்த நேரத்தில் அவர் தன் தாயை கண்ட பொழுது அந்த கல்வாரியிலே மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது தன்னுடைய தாய் என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். அவருக்கு அந்த டைமில் ஆறுதலும் தேர்தலும் அவசியம் என்பதை அவர் நன்றாக உணர்ந்த அந்த தருணத்தில் தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, சீஷனை நோக்கி, அதுவும் ஏதோ ஒரு சீஷனை கிடையாது, அன்பான சீஷன் யோவானை நோக்கி, தன்மேல் அன்பாக இருந்த சீஷனாகிய யோவானிடம், தான் அன்பு செய்த சீஷனாகிய யோவானிடம் சொல்கிறாரு, இதோ உன்னுடைய தாய் அப்படின்னு சொல்கிறார். இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தியின் ஆரம்பம் மரியாளே என்று கபிரியேல் தூதர் கூப்பிட்ட அந்த நேரம் தொடங்கி கல்வாரியிலே அதோவும் தாய் அப்படின்னு சொல்கிற அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் இயேசுனுடைய வாழ்க்கையில் மரியாளின் பங்கு மிக பெரியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டதாக தோன்றுது. கைவிட்டு விட்டாரா? இல்லை இயேசுதான் பிதாவை பார்த்து ஏன் என்னை அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாரா? இந்த வசனமானது 22ஆம் சங்கீதத்தை நினைவு கூறும் வண்ணமாக எழுதப்பட்ட ஒரு வசனம். தன்னை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட இந்த வசனத்தை அவர் இங்கே நினைவு கூறுகிறார். ஸோ 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்றத தொடர்ந்து எனக்கு தூரமாகாதேயும் அப்படின்றத நம்ம வாசிக்க முடியும். இங்கே இயேசுவோட பிரச்சனை இதுதான். இங்கே அவருக்கு தேவன் கைவிட்டு விட்டாரா அப்படின்றதெல்லாம் பிரச்சனை. அவருக்கு முழு நம்பிக்கை இருந்தது, கம்ப்ளீட் ஃபெய்த் வச்சுருந்தார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அவரோட மிக பெரும் வேதனை என்ன அப்படின்னும் பொழுது, அவருக்கும் பிதாவாகிய தேவனுக்குமான இடைவெளி ஏற்பட போகிறது. ஏன் அந்த இடைவெளி அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஆதியாகமத்தில் படைப்பின் காரியங்கள் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்ல இருந்து இன்று மரிக்கிற இந்த நேரம் வரைக்கும் இருவருமே ஒன்றாக இருக்கிறவர்கள். யுக யுக காலங்களாக இவர்கள் இருவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். எல்லா விஷயங்களும் தொடர்ந்து ஒன்றாகவே செய்து கொண்டு வருகிறார்கள். இப்போ இந்த யுகங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கால்குலேஷன், ஒரு டைம் பீரியட் போட்டோம்னா ரொம்ப மினிமமாக அறிவியல் அறிஞர்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் சும்மா ஒரு மில்லியன் வச்சுக்கலாம். 6 மில்லியன் 4000 வருடங்கள் இருவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள், ஒரே சிந்தையோடு செயல்படுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த சிறிய கால இடைவெளி, இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, 2 பேருக்கும் ஏற்பட போகிற இந்த இடைவெளி மிகவும் சிறியது. ஆனால் அதையே அவரால் தாங்க முடியவில்லை, தாங்கக்கூடாததாக இருந்தது. அதனால தான் சொல்கிறார், எனக்கு தூரமாகாதையும். இருந்தாலும் இதை தவிர்க்க முடியாதது. அவருக்கு தெரியும், தேவனுடைய பிளான் தெரியும், தான் மரிக்க வேண்டும், மரித்து அவர் உயிர் தெழுப்பப்பட வேண்டும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அந்த வலி வேதனையில் தான் சொல்கிறாரு, எனக்கு தூரமாகாதேயும் அப்படின்றத
அவர் மீண்டுமாக 22ஆம் சங்கீதத்தை மீண்டும் நினைவுபடுத்தி தான் இங்கே சொல்கிறாரு. 4வது தாகமாக இருக்கிறேன். அவர் உடல் அளவில் ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு. அந்த பாடிக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப ட்ரை ஆகிட்டு இருக்குது, வெயில் அதெல்லாம் எல்லாத்தையும் மீறி அவர் வந்து உடலுக்காக தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னாரா அப்படின்றதை காட்டிலும் அவருடைய வாஞ்சையெல்லாம் தேவனுடைய திட்டம் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் இருக்கும் வாஞ்சையை வெளிப்படுத்தும் வண்ணமாகத்தான் நான் இந்த திட்டத்தின் மேல் தாகமாக இருக்கிறேன், இந்த தேவனுடைய திட்டம் சரியாக நிறைவேற வேண்டும் அப்படின்றதுல தன்னுடைய தாகத்தை வெளிப்படுத்தினவராக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 5வது முடிந்தது. 6வது பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அவர் அங்கே டவுட் பண்ணியிருந்தா, அவர் மேலே ஃபெய்த் இல்லாமல் போயிருந்ததுன்னா, ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் அப்படின்னு அவர் வந்து ஒரு டவுட்டில் அப்படி ஒரு கொஷின் கேட்டவராக இருந்தார்னா பிதாவின் கையில் தான் தன்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறார். அது வந்து அந்த டெம்பரரி வித்ட்ராயலை பேஸ் பண்ணி சொல்லப்பட்ட ஒரு வசனம்தான். 7வது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இந்த வசனம் மிகவும் கேள்விக்குரிய ஒரு வசனம். இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். நிஜமாவே அவர்கள் அறியாமல் செய்தார்களா? குற்றமற்ற ஒருவரை காட்டி கொடுத்தது முதல், குற்றமற்ற ஒருவரை அரெஸ்ட் பண்ணினது முதல், அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து என்ன குற்றம் சாட்டலாம் என்று அவர்கள் காரணங்கள் தேடிக்கொண்டு சாட்சிகள் எதுவும் இல்லாத பட்சத்தில் பொய் சாட்சிகளை தேடினார்கள். ரோம அதிகாரிகளான பிலாத்துவும் ஏரோதுவும் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை, அவனை நான் விடுதலையாக்குவேன் அப்படின்னு சொன்ன பொழுது இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக அப்படின்னு வாலண்டியராகவே தங்களை அந்த பழியை தங்கள் மீது ஏற்றுக்கொண்டவர்கள் தெரியாமல் செய்தார்களா, அறியாமல் செய்தார்களா? எல்லாம் அறிந்தே திட்டமிட்டு செய்தது தான். அதனால தான் அங்கே அந்த கொஸ்டின் இருக்குது. இப்படி ஒரு வசனத்தை இயேசு நிஜமாகவே சொல்லியிருப்பாரா? சரி, அதோட இன்னொரு பார்ட் பார்க்கலாம். இவர்களுக்கு மன்னியும். இயேசு தான் மரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாக இந்த எருசலேமை குறித்து சொன்னது என்னவென்றால், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எருசலேமுக்கு தீர்க்க தரிசனமாக எருசலேம் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டதன் பின்பாடு இவர் மன்னியும் என்று கூறியிருப்பார். அவர் மன்னியும் என்று கூறியிருந்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்ப காலம் வருமா? அந்த தேசத்திற்கு ஏதாவது பாழ் வருமா? கிபி 66 இஸ்ரேலர்கள் மேல் விதிக்கப்பட்ட வரிகள் அதிகமானதன் காரணமாகவும் கரப்டட் கவர்னர்ஸ் காரணமாகவும் அவர்களுடைய ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ரோமருடைய தலையீடு மிக அதிகமாக இருந்ததினாலும் இந்த ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்ஸில் வந்து இவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாத காரணங்களினாலும் இஸ்ரேலர்கள் கலகம் செய்தார்கள். அந்த கலகம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போனது. கிபி 70 ரோம அரசர் தீத்து அப்படின்றவரனால் இந்த எருசலேம் நகரம் முற்றிலுமாக தீக்கிரையாக்கப்பட்டது. எருசலேம் ஆலயம் அழிக்கப்பட்டது. அப்பொழுது இந்த இஸ்ரேலர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த டைமில் யூதர்களுக்கு நடந்த கொடுமைகளை பற்றி யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசபஸ் என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னா, பல மாதங்களாக தண்ணீரும் உணவும் இல்லாதிருந்தது, பஞ்சமும் நோய்களும் அதிகமாகின, பட்டினி தாங்கக்கூடாததாக இருந்தது, உள்ளூர் கலகங்கள் பெருகின,
தினம் தினம் ஆயிரக்கணக்கானோர் மாண்டனர். சிட்டி மட்டும் எரிக்கப்படவில்லை, ஆலயம் எரிக்கப்பட்டு ஆலயத்தில் இருந்த பொருட்கள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டன. அப்பொழுது இந்த யூதர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டனர். கிபி 135 ஆண்டு யூதேயா என்கிற பெயர் நீக்கப்பட்டு சிரியா பாலஸ்தீன் அப்படின்ற அந்த பெயர் வழங்கப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக இஸ்ரேல் அப்படின்ற இந்த பெயர் உலக வரைபடத்திலிருந்து நீக்கப்பட்டிருந்தது. அது எங்கும் காணப்படவில்லை. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கிபி 1862 வருடம் ரபை ஸ்வி ஹெர்ஷ் கலைசர் அப்படின்றவர் சீக்கிங் ஜாயன் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து எல்லா யூதர்களுக்கும் நம்ம நாட்டுக்கு திரும்பி போகலாம் அப்படின்னு ஒரு முயற்சியை ஆரம்பிக்கிறார். இதை 1897 வருடம் தியோடர் ஹர்சி அப்படின்றவர் ஜாயன் மூமெண்ட் ஆரம்பித்து எல்லாரையும் தங்கள் நாட்டுக்கு திரும்ப மாதிரி அந்த டைமில் இந்த இயக்கம் இன்னும் பெரிதளவில் விரிவானது. 1948 வருடம் இஸ்ரேல் சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டு இன்று வரை அவங்க தனி நாடாக செயல்பட்டு கொண்டு வருகின்றனர். இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லியிருந்தால், அவர் பிதாவிடம் வேண்டிக் கொண்டிருந்தால், இஸ்ரேலர்கள் இவ்வளவு பெரிய அழிவிலிருந்தும் இவ்வளவு பெரிய கொடுமைகளுக்கும் உள்ளாகி இருக்க மாட்டார்கள். அதனால் இந்த வசனம் இயேசுவால் சொல்லப்பட்டிருக்குமா, அவர் மன்னியும் என்று சொல்லியிருப்பாரா அப்படின்றது சந்தேகமே. இது மேலும் நிரூபிக்கிற மாதிரி லூக்கா எழுதின அவருடைய ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த வசனம் இல்லை. இந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் கோடெக்ஸ் சினாட்டிகஸ் ஓல்டு வெர்ஷன், அதில் இது இல்லை. 2ஆம் நூற்றாண்டின் முடிவில், கிபி 2ஆம் நூற்றாண்டின் முடிவில், ஆல்மோஸ்ட் 3rd செஞ்சுரியோட பிகினிங்கில் என்ன இருக்குதுன்னா, அப்போ இதே கோடெக்ஸ் சினாட்டிகஸ் திரும்பவுமாக அடுத்த வெர்ஷன் எழுதப்படும் பொழுது இந்த வசனம் சேர்க்கப்பட்டது. உங்கள் தேசம் பாழாக்கி விடப்படும் என்றும் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இழுத்து போடப்படும் அப்படின்ற அந்த தீர்க்க தரிசனங்கள் தான் நிறைவேறியது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த வசனம் இல்லை என்பது தான் சரி. இதை இன்றைக்கி இருக்கிற நிறைய வெர்ஷன்ஸில் பைபிள் வெர்ஷன்ஸில் பார்க்க முடியாது. ஈவன் நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிளில் இதே வசனத்தை பிராக்கெட்டில் தான் போட்டிருப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இது சேர்க்கப்பட்ட வசனம். அதனால் இயேசு சிலுவையில் கடைசியாக பேசினது 6 வார்த்தைகள் தான் அப்படின்றது இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.